வணக்கம் மக்களே. காலையில் கிச்சனுக்குள்ளே போனோம்னா முதல்ல பண்ணுற வேலை டீ போடுறது தான். ஆனால் பிரேக்ஃபாஸ்ட் என்ன பண்ண போகிறோம் அப்படிங்கிறத நாளே டிசைட் பண்ணிடுவேன். நேற்று தான் மாவாட்டினேன். அதனால் காலையில் இட்லி சாம்பார் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் ப்ரிப்ரேஷன் ஒர்க்லாம் எப்போவுமே நைட்டு பண்ணிடுவேன். அது என்னதுங்க அப்படின்னா, இப்போ என்ன பிரேக்ஃபாஸ்ட்டோ அதுக்கு ஏதாவது நம்ம ஊற போடணுமா, இல்லை அதுக்குரிய ஜாமானை எடுத்து வைக்கணுமா அப்படின்னு சொல்லி பார்த்துருவேன். இப்போ வெஜிடபிள்ஸ்லாம் வெளியே எடுத்து வச்சுருவேன். சாம்பாருக்கு புளி கொண்டு ஊற போட்டுட்டு போயிடுவேன். இட்லி பாத்திரத்தில் தண்ணி ஊற்றி வச்சுட்டு போயிடுவேன். இப்போ காலையில் வந்தோம்னா டைரெக்டாக அடுப்பில் பார்க்குற வேலையை மட்டும் பார்த்தோம்னா சமையல் சீக்கிரமாகவே முடிஞ்சிடும். டைம் ரொம்ப சேவ் ஆகும். இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் செக்ஷனில் எப்படி இருக்குங்கிறத சொல்லுங்கள். அதுக்கப்புறம் என் வீட்டுக்காரருக்கு எப்போவுமே தோசை தான். அது ஏன் அப்படின்னா, எங்கள் அத்தை ஒரே ஒரு டைம் என்கிட்ட சொன்னாங்க, கல்யாணம் ஆன புதுசில் இந்த மாதிரி தம்பி இட்லி விரும்பி சாப்பிட மாட்டான், அவனுக்கு தோசை ஊற்றிக்கலாம் அப்படின்னு. அதனால் அவங்களும் இப்போ வரைக்கும் தோசை தான் ஊற்றுறாங்க. நானும் இப்போ வரைக்கும் அவருக்கு தோசை தான் கொடுப்பேன். இது எப்படி ஒரு நாள் வந்துச்சா 2 நாளில் அண்டர்ஸ்டாண்டிங் வந்துருச்சா அப்படின்னு கேட்டிங்களா? 5 வருஷம் 10 வருஷம் ஆனாலும் கம்ப்ளீட்டாக ஒருத்தவங்கள புரிஞ்சிக்க முடியாது. ஆனால் கொஞ்சம் கொஞ்சம் அவங்கள பெட்டராக நம்மளால் புரிஞ்சுக்கிட முடியும். ஸோ அந்த பெட்டர் அண்டர்ஸ்டாண்டிங் வருஷம் ஆக ஆக தான் வரும். அதனால் லாட் ஆஃப் பேஷன்ஸ் தான் நமக்கு தேவை. பெண்களுக்கு நிறைய வேலை அதிகமாக இருக்கிறனால நம்ம ஈஸியாக ஹைப்பர் டென்ஷன் ஆகிடுறோம். அதனால் பிளான் பண்ணி நீங்கள் பண்ணிங்கன்னா வேலை கம்மியாயிரும். ட்ரை பண்ணி பாருங்கள். நன்றி, வணக்கம்.